பிரித்தானியாவில் வசிக்கும் அல்லது வசித்த தாயார்கள் மற்றும் பராமரிப்பாளர்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கிய தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. 1978 ஆண்டு முதல் 2010 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் பிள்ளைகளை வளர்த்த அல்லது நோய்வாய்ப்பட்டவர்களை பராமரித்த தாயார்களுக்கு பிரித்தானிய அரசாங்கத்திடமிருந்து சராசரியாக 8,377 பவுண்டுகள் வரை நிலுவைப் பணம் கிடைக்க வாய்ப்புள்ளதாக ஓய்வூதிய வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். பிரித்தானிய அரசின் தேசிய காப்பீட்டு கணக்கில் ஏற்பட்ட ஒரு வரலாற்று பிழை காரணமாகவே இந்த நிலை உருவாகியுள்ளது. 1978 முதல் 2010 வரை பிள்ளைகளை பராமரித்ததற்காக தங்கள் வேலை நேரத்தை குறைத்த அல்லது வேலையை விட்டு நின்ற தாயார்களின் ஓய்வூதியத்தை பாதுகாப்பதற்காக ஹோம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் புரொடெக்ஷன் என்ற திட்டம் செயல்பட்டு வந்தது. ஆனால் 2000ஆம் ஆண்டுக்கு முன்னர் சைல்டு பெனிஃபிட் பெற்ற பலரின் விவரங்கள் தேசிய காப்பீட்டு எண்களுடன் சரியாக இணைக்கப்படவில்லை. இதனால் பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓய்வூதிய தொகை குறைவாகவே கணக்கிடப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றது. தற்போது HMRC மற்றும் DWP ஆகிய அரசு அமைப்புகள் இந்த பிழையை சரி செய்து வருகின்றன. இதுவரை 3,70,000க்கும் மேற்பட்ட கடிதங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. எனினும் பலரை இன்னும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பதால் அரசிடமிருந்து கடிதம் வரும் வரை காத்திருக்காமல் நேரடியாக சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் தற்போது குறைந்தபட்சம் 67 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். அதாவது குறைந்தபட்சம் 1 வருடமாவது அரசு ஓய்வூதியம் பெறுபவராக இருக்க வேண்டும். 1978 ஏப்ரல் மாதம் 6ஆம் திகதி முதல் 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதி வரை உள்ள காலப்பகுதியில் 16 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை பராமரித்திருக்க வேண்டும். அந்த பராமரிப்பு காலத்தில் நீங்கள் வேலையை விட்டு விலகி இருந்திருக்க வேண்டும் அல்லது உங்கள் வேலை நேரத்தை கணிசமாக குறைத்திருக்க வேண்டும். குறிப்பிட்ட காலப்பகுதியில் நீங்கள் வழக்கம் போல முழு நேர வேலை செய்து தேசிய காப்பீட்டு பங்களிப்பை முழுமையாக செலுத்தியிருந்தால் இதற்கு விண்ணப்பிக்க முடியாது. இதேவேளை முறையான நடவடிக்கை எடுக்க தாமதமாவதால் பல ஓய்வூதியதாரர்கள் தங்களுக்கு சேர வேண்டிய தொகையை பெறாமலேயே உயிரிழந்து வருவதாகவும் ஓய்வூதிய நிபுணர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர்.